குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் பத்மபிரியா. இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு டிரான்ஸ்பார்மர் கொள்முதல்ல 1500 கோடி மின்மாற்றிகள் அமைப்பதற்கான டெண்டர்ல 397 கோடி முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று வெளிவந்தது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுமா போதா சொல்லக்கூடாதுடா. எதுவுமே டெண்டர்ல முறைகேடு அப்படின்னு சொன்னா எல்லாம் எழுத்துப்பூர்வமா எல்லாம் வரணும். ஏன்னா விசாரணை பண்ணி எந்த காவல்துறையில விசாரணை பண்ணி யார் அதை கண்டுபிடிச்சு என்ன சொன்னாங்கங்கிறத டீட்டெயில் வேணும். ஏற்கனவே இவங்க என்ன பண்ண ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஒரு 8 ஹார்ட் டிஸ்கை காணோம், 30 இது பறிமுதல் செய்யப்பட்டாங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணி காவல்துறை பார்த்தபோது அதுல எதுவுமே இல்லை. ஸோ இது சம்பந்தமா அதாவது இல்லீகல் ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணா இல்லீகலா எதுவுமே இல்லை. அப்போ இது மடைமாற்றம் செய்கிற வேலையெல்லாம் இருக்குது. இப்போ ஏற்கனவே எங்கே பார்த்தாலும் மின்தடை ஏற்பட்டு எல்லாரும் அந்த மின்தடைக்கு காரணமே ஃபியூஸ் கேரியர் எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அங்கங்கே ஆவடியில் கூட நேற்று ஒரு மின்சார ஊழியர் சொல்லிட்டு இருந்தாரு, 12 ஃபியூஸ் கேரியர் திருடப்பட்டு இருக்கு அப்படிங்குது. அப்படிமா இதெல்லாம் யார் திருடப்பட்டிருக்குன்னா யார் கேமரால கூட அமைச்சர் சொன்னாரே, இது திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுது இந்த மின்தடை. இந்த மின்தடை நானும் பார்த்தேன், கேட்டேன். குடியாரங்க அதை குடிக்கிறதுக்கு காசுக்கோசரம் இந்த ஃபீஸ் கரியர் எடுத்து கொண்டு போய் காயிலாங்கடையில போட்டு காசை வாங்கி குடிக்கிறானுங்க. இந்த மாதிரி அவனுங்கெல்லாம் நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லுச்சு, இல்லைன்னு சொல்லலை. இதை பாதுகாக்க வேண்டியது யாரு? ஒரு ஃபீஸ் கரியரை டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் பீஸ் கரியர் எடுக்கிறான்னு சொன்னா எவ்வளோ யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்னாடி ஆட்சியில இப்படி நடக்கலையே, இப்போ நடக்குதுன்னா திட்டமிட்டதா கூட இருக்கலாம் இல்லையா? திட்டமிட்டுன்னா யார் திட்டமிட்டா? முந்தைய எங்க அரசு மீது தவறான பரப்புரையை செய்யணுங்கிறதுக்காக இன்றைய அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைன்னு நான் சொல்லலாமா? இல்லையா? இப்போ இங்க பாருங்க, ஒரு கத்தின்னா 2 பக்கம் தான் கூர்மை இருக்கும். ஒருத்தரை குத்தும் போது 2 பக்கமும் சேர்ந்து தான் பயணிக்கும். ஒரு பக்கம் போகும் ஒரு பக்கம் போகாதுன்னு இல்லை, புரியுதுங்களா? அருவாள் தான் ஒரு பக்கம் பதம் இருக்கும், ஒரு பக்கம் மாற்றமா இருக்கும். வேணும்னே இவங்க இவங்களே செஞ்சுட்டு இவங்களோட அரசை இவங்களே குறை சொல்லிக்கிற மாதிரி பண்ணுவாங்களா? அது அரசு இதெல்லாம் சிஎம் லெவல்லையும் மின்சாரத்துறை அமைச்சர் லெவல்லையும் நடக்குதுமா? இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அந்த வட்ட செயலாளர், அவன் மாவட்ட செயலாளர், இந்த பயில இருக்கானுங்கல்ல. இல்ல, எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதா. அதை காவல்துறை பிடிச்சிச்சுல்ல, அவன் எந்த கட்சிக்காரன் என்னன்னு சொல்லிருக்கலாம்ல. குடியாரன், அவனுக்கு இது அரசியல் சம்பந்தம் இல்லை என்னன்னு சொன்னாங்க, பிடிச்சிட்டாங்க. அவர் உண்மையதான் சொல்லியிருப்பாரு. குடிகாரன் சொல்றீங்க, உண்மையதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கறது எந்த விதத்துல எடுத்துக்க? அப்ப ஏமா குடியாரன் எந்த விதத்துலன்னு சொன்னா அப்ப நீங்களே கட்டுக்கதை பண்றீங்களா? நீங்க எங்களுக்கு கட்டுக்கதை பண்ண வேண்டிய அவசியம் அப்புறம் எப்படி எங்களை புதுப்படியா எங்களை சொல்றீங்க? காவல்துறை விசாரணை பண்ணுது. விசாரணையில அவன் ட்ரங்கார்டு, நாங்க குடிக்கிறதுக்கு காசு இல்லை, அதுக்காக ஃபீஸ் கரியர் எடுத்துக்கிட்டு சந்தையில விற்று அதை காசுல நாங்க குடிக்கிறோங்கிறான். அவன் திமுக காரன்னு எப்படி சொல்றீங்க? அவர் காவல்துறையாவது சொல்லியிருக்கணும் இல்ல? அவராவது இவங்க திமுகவை சேர்ந்தவன், அந்த கட்சிக்காரன், அவன் இதை பிடிக்கிட்டான்னு சொல்லியிருக்கணும் இல்ல? அவர் அது சொல்லலையே. அதற்கான விசாரணைகள்லாம் இனி நடத்தப்படும். கேமரால கூட பார்த்தோம், ஃபீஸ் கேரியர் திருடுறதெல்லாம். ஃபீஸ் கேரியர்லாம் திருடுனா எடுத்தான் வச்சாங்கிறதெல்லாம் சொன்னாங்கம்மா. இவன் எங்க கட்சிக்காரன்னு யார் சொன்னா? சும்மா நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் கேக்குறீங்க. புதுப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா உங்க கட்சிக்காரங்க தான் சொல்ல, அதுக்கான ஒரு விசாரணை நடத்தப்படும். அத விசாரணை கலட்டட்டும், விசாரணை நடக்கிறப்ப நடக்கட்டும். அதுக்காக எங்க மேல நீங்க தான் அப்படின்னு நீங்களா ஏன் எடுத்துக்கிறீங்க? அவர் தானே சொன்னாரு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு தானே சொன்னாரு மாண்புமிகு முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது நாங்க எடுத்துக்காம வேற எந்த கட்சிக்காரன் இருக்குன்னு சொல்ல முடியும்? ஸோ இதெல்லாம் தவறான தகவலை பரப்புரை பண்றீங்க. அப்படி பண்ணாதீங்க. எங்களுக்கு மக்களுடைய சேவை தான். நாங்க ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் மக்களுக்காகத்தான் எங்க கட்சி பாடுபடுமே தவிர மக்களுக்கு இடையூறா நாங்க எதையும் செய்ய மாட்டோம். 2வது, மின்தடை ஏற்படுமையானால் நாங்க முன்னாடி எல்லாம் நாங்க இத்தனை தேதியிலேருந்து இந்த தேதியில வள்ளியெல்லாம் மின்தடை ஏற்படும், இந்த மணி நேரத்துல இருந்து இந்த மணி நேரம் ஏற்படும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏரியால மின் வயர்கள்ல ஏதாவது மரங்கள் தட்டுது வைக்கிறதுனா இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் நடக்குது, ஒரு மணி நேரம் கட் பண்ணுவோம், 2 மணி நேரம் கட் பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு தான் செய்வாங்க. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்களும் சொன்னாங்க, மின் தடை ஏற்படும்னா முன்னக்கூட்டி நாங்கள் அலௌன்ஸ் பண்ணி தான் மின் தடை ஏற்படுத்துவோம்னு மாண்புமிகு அமைச்சர் சொன்னார். ஆனால் அப்படி இல்லையே.
அப்படிதான் எங்க ஏரியால கூட மின்தடை வரதுன்னா வருதே. அதற்கான ஒரு இதெல்லாம் வந்து முன்கூட்டியே அதற்கான இதெல்லாம் இத்தனை டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் மின்சாரம் தடைப்படும் அப்படின்லாம் வருதே. எதுல வருது இப்ப? எதுல வருதுன்னா அப்புறம் எதுக்கு இரவு நேரங்கள்ல எந்த இரவு நேரங்கள்ல இங்க அதுதான் பாருமா, திட்டமிட்ட இங்க சதியா பாருமா, கூட இருக்கலாம் இல்ல இல்லையா? இல்ல 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 நீங்க தவறான தகவல்களை பேசுறீங்க. ம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வட சென்னை பகுதிகளில் இரவுல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் பவர் வரல. ம், புரியுதா? ம், பகலையில தான் வந்து காலையில 9 மணிகிட்ட இருந்து 2 மணி 3 மணி வள்ளி நான் மேக்சிமம் போனா 4 மணி வள்ளியும் தான் மின்தடை. அது கிளீனிங் ஒர்க்குக்காக மாசத்துல ஒரு நாள், ம். மாசத்துல ஒரு நாள் தான் அது தடை பண்ணுவாங்க. இவங்க டெய்லி வந்து இந்த மாதிரி எல்லாம் தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இது வந்து இவங்களுடைய கையாலாகாத தன்மையை தான் காட்டுதே தவிர இதுக்காக முந்தைய அரசு மேலே பழி போடுறதோ அதுவும் தவறு. ஏன்னா அன்றைக்கு வேலை பார்த்த லைன்மேனு, சிஓ, அதே மாதிரி ஏஇ, டிடி, டிடி எல்லாமே பழைய ஆள்கள் தானே இருக்காங்க. அவங்கெல்லாம் கப்பலில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு புதுசாக அவங்க ஆளுகளை கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களா? இல்லை இல்லை, எல்லாம் பழசு தான். ஆனால் இவங்களுடைய அந்த அணுகுமுறை சரியில்லை. ஒவ்வொரு முறை அணுகுமுறை வந்து கூப்பிட்டு என்னையா எதனால ஃபெயிலியர் ஆகுது, அதை ஃபெயிலியர் ஆகாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு அமைச்சர் கூட ஒரு மக்கள் கிட்ட ஒரு சந்திப்புல கூட நேரடியா போன்ல கூட பேசிட்டு இருந்தாரு ஊழியர்கிட்ட, ஏன் கரண்ட் கட் ஆகுது, வேற இடத்திற்கு பணி மாற்றம் வந்து செஞ்சிருவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இனிமே மின்தடை ஏற்படாதவாறு இதெல்லாம் இப்போ மீன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பப்ளிக்கில் வந்து நான் பெரிய ஆளு, நான் வந்து நீ மின்தடை ஏற்பட்ட நான் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு மக்களுக்கு என்ன சந்தேகம்? இவ்வளவு காலமாக மின்தடை ஏற்படல, இப்போ இவங்க ஆட்சி வந்தோடனே ஏன் இவ்வளவு அதிகமான இந்த ஆட்சியின் மீது ஒரு தவறான பிம்பத்தை உண்டு பண்றதுக்கான ஒரு செயலா கூட இருக்கலாம். இல்ல இது என்னன்னு திட்டமிடல் இல்லை. ஒரு அரசு வந்து வரணும்னா வந்து அதிகாரிகளை கலக்கணும். அதிகாரிகளை கலந்து எவ்வளோ மெகாவாட் நமக்கு உற்பத்தி ஆகுது, எவ்வளோ மெகாவாட் செலவாகுது, இப்போ நமக்கு வெயில் காலமாக இருக்குது, நமக்கு வந்து உச்சபட்சமாக நமக்கு வந்து எவ்வளோ செலவாகுங்கிறத எடுத்து நம்மளுடையது எப்படி எல்லாம் நம்ம கொடுக்கும், பயிர்மானம் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி நம்மகிட்ட இல்லைன்னா வெளி மாநிலங்கள்லையோ வெளி நபர்கள்டமிருந்து விலைக்கு வாங்கி அந்த இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம போன முறையெல்லாம் கூட நம்ம இதில் வந்து வாங்கலை, இதில் காற்றாலை இதிலேருந்து கூட நம்ம வாங்கலை. காரணம் என்னென்னா நமக்கு சர்ப்ளஸாக இருந்ததுனால அவங்கள்ட்ட வாங்கலை. இப்போ நான் அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வாங்கலாம். அவங்க கிட்டத்தட்ட காற்றாலை மூலியமாகவும் நம்ம ஸ்கிரிட் நம்ம இது இருக்கு அந்த சோலார் இது மூலியமாக கிட்டத்தட்ட 200 லட்சம் யூனிட்ஸு வருது. இப்போ அதெல்லாம் கூட கேட்டு வாங்கலாம். இந்த அரசு அதாவதுமா ஆட தெரியாத தேவடியாவுக்கு தெருக்கோணல்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ப இவங்களால் சரியான முறையில் ஆட்சி பண்ண முடியலைங்கிறதுக்காக எல்லாம் முந்தைய அரசுல ஒரு நாள் கூட பவர் கட் வந்தது இல்லையே. அப்படி இருக்கும்போது இப்ப யாரும் சதி பண்றதுக்கு இல்லையோ? சதி எல்லாம் இல்லடா. இதுல என்ன சதி இருக்கு? இதெல்லாம் ஃபீஸ் கேரியர். ஏமா இந்த நீங்க அவன் வந்து எடுத்துட்டு போனா வச்சாங்கிறது டிவியில பார்த்தோம், கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் மாற்றுறாங்க. சரியா? ரெண்டாவது, அவன் ஃபீஸ் கேரியர் இல்லைன்னு சொன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ரவுண்ட்ஸில் தான் இருக்கணும். யார்? அந்த ஏஇ, அந்த எல்ஐன்னு சொல்லுவாங்க, எல்ஐ. அப்புறம் நம்ம அந்த லைன்மேனு, ஒரு லைன்மேன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு லைன்மேன் இருப்பான், அதுக்கு ஒரு எல்ஐ இருப்பார், அந்த பகுதிக்கு வந்து ஒரு ஏஇ இருப்பார். ஏஇ வரலைன்னா கூட அந்த எல்லையும் அந்த லைன்மேனும் அவங்களுக்குன்னு ஒரு கார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த காரில் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரையும் போய் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி சப்போஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் பார்க்குறாங்க பீஸ் கேரியர் இல்லைன்னா டக்குன்னு அவங்க ஆஃபீஸ்லேருந்து எடுத்து வந்து போட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்கணும் வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு 5 மணி நேரமாக சப்ளை கொடுக்காம அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து மாற்றுறதுங்கிறது வந்து இது. ஏன்னா அவ்வளவு கூட ஒரு 5-6 ஸ்பீக்கர் இல்லாமலாம் கிடக்குது. சரி, விசாரணை வந்து நடக்க போறதா சொல்லி இருக்குது. விசாரணை நடந்தா உண்மைகள் கண்டிப்பாக வெளியே அது வரும் டாய்லெட் வரும், கவலைப்படாதீங்க. சரி, திமுக அரசு வந்து இன்னமும் வந்துட்டு இந்த அரசு 3 மாதங்கள் கூட தாங்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறீங்க. எதற்காக அப்படி வந்து நாங்க கஷ்டப்பாடுபட்டு வெளிநாட்டுல போய் எங்க முதலமைச்சர் ஒரு நிறுவனத்தை இங்க கொண்டு வந்தார். 3000 லட்சம் இது பேசி அவங்க இங்கே இது நிறுவனம் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு வந்தோம். அப்படி கூட்டிகிட்டு வந்த நிறுவனம் வந்து அவங்கள வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க,
அக்ரிமெண்ட் எல்லாம் வேற போட்டாச்சு, தமிழ்நாடு அரசோட அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அவங்க இப்போ ஆந்திராவுக்கு போகிறாங்க. அதை வந்து இந்த அம்மா வந்திருக்க இந்த நாயுடு அம்மா இவங்க என்ன பண்ணணும், இதை வந்து அவங்கள்ட்ட பேசி, அதிகாரிகள்கிட்ட பேசி, அந்த அதிகாரிகள் மூலியமா வந்து எப்படியாவது வந்து இதை தடுத்து நிறுத்துங்க, உங்களுக்கு என்னென்ன சேவைகள் தர்றோமோ எல்லாமே நாங்கள் தர்றோம். முந்தைய அரசு சொன்னதை மாத்திரம் வேகமாக சொல்லிச்சு, நாங்கள் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லா இதுவும் நாங்கள் சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறோம், ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறோன்னு வாயில் சொல்லிச்சுல்ல. நேரடியாக அந்த சிஓவையோ அந்த டைரக்டரையோ சேர்மனையோ நம்ம உங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அனுப்பிச்சி விட்டு அவங்களெல்லாம் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே இருக்க வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணணுமா இல்லையா? அது பண்ணலையே. அதாவது இதெல்லாம் வந்து அவங்களுடைய தகுதியின்மை தான். அதாவது ஒரு ஒரு விஷயம்னா இப்போதான் 1 மாத காலம் ஏமா 1 மாத காலம் அங்கே பாருங்க, அந்த பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க. அது எங்கள் நாயுடு சங்கம் தான், அது எங்கள் இதில் பேசக்கூடிய பொண்ணு தான், நல்ல பொண்ணு, அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு திறமை பத்தாது. அதே மாதிரி திமுகல வந்து மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை வந்து 78ல இருந்து 115ஆக உயர்த்த போறதாகவும் ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குது. இன்னும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வந்து அதிக அளவுல வந்து இடங்கள் ஒதுக்க போறதாகவும் வாய்ப்பு தரப்போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, இந்த கான்செப்ட் வந்து அவர் நம்ம சீமானுடைய கான்செப்ட் தான். என்னன்னா 2 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அது மாதிரி கான்செப்டை இப்போ எடுத்து வர்றாங்க. அது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர்னா அந்த மாவட்டம் ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் இருக்கும். 6 எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சி இருக்கும். 6 எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார். அவர்னால எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இயலாது. இப்போ அதில் வந்து இப்போ 2 பேர் 3 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 6 எம்எல்ஏன்னா அவர் 2 எம்எல்ஏவுக்கு ஒன்றுன்னா அப்போ 3 பேர் வந்துடுவாங்க. அப்போ அதாவது அந்த அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். அப்போ அவங்க பரப்புரை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால அதை கொண்டு வர்றாரு. அந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஏன் இந்த திடீர் மாற்றம்? தேர்தலில் தோல்வி அடைந்ததன் காரணமாக? ஆமாம், வாஸ்தவம் தான். தேர்தலில் நாங்கள் தோத்துட்டோம். நாங்கள் அப்போ இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒரு ஜமீன்தார் போல செயல்படுறாங்கன்னு தான் எங்களை எப்பயுமே தூத்துவான். திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து ஒரு குட்டி அரசர்கள். தூத்துல உண்மையே தானே சார்? அதான் அப்படி உண்மையா பையா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி வராது இல்லையா? இப்ப நம்ம பகிர்ந்து அழிச்சிட்டோம்னா ஒரு மாவட்டத்துல 3 மாவட்ட செயலாளர் வந்துருவாங்கல்ல. அப்ப பகிர்ந்தளிக்கப்படும் போது பிரச்சனை இல்லை. 2வது மகளிருக்கு வந்து உண்மையிலேயே மகளிர் வந்து நமக்கு 50% இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய இதா இல்ல தாவேகாவை பார்த்து? தாவேகால ஒன்னும் அப்படி கொடுக்கல. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இப்போ இது பண்ணிருக்காங்க. இளைஞர்கள் நிறைய வந்துட்டு இல்ல அதாவது பெண்கள் வந்து 117 பெண்கள், ஆண்கள் வந்து 117 கொடுத்தது வந்து சீமான் தான். இப்ப அந்த மாதிரி வந்து ஆட்சியில வந்து அதிகாரத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள்லையும் அவங்களுக்கும் பொறுப்பு கொடுக்கலாம். இப்போ மாவட்ட செயலாளராக எங்கள் இதில் 2 பெண்கள் தான் இருக்காங்க. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20ஓ 30ஓ கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்போது அந்த பெண்களுக்கும் அந்த ஒரு மாவட்ட செயலாளர்னா அது ஒரு மரியாதை இருக்கும். அவங்க அதை பரப்புரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ வரக்கூடிய பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலை எதிர்நோக்கி தான் நாங்கள் இப்போ காய் நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் கம்ப்ளீட்டாக இப்போ எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அத்தனை உள்ளாட்சிகளும். இதே உள்ளாட்சிகள் பூரா எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற அளவுக்கு நாங்கள் வேலை செய்வோம் கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் ஏமாந்து வாக்களிச்சாங்கன்னு இப்போ பரவலாக வந்துருச்சு. இப்போ தாவேக்கால ஏமாந்து வாக்களிச்சதா யாரும் யார் சொல்லலை. எத்தனை பேர் நீங்க யூடியூப்ல உங்களுக்கு தேவையானது யார் எதிர்கட்சியாக கூட அப்ப எதிர்கட்சி இல்லையோங்கிறது இல்லடா பிரச்சனை. தாவேக்கா துண்டை போட்டவங்க எல்லாம் தாவேக்காவா? அதெல்லாம் ஜோடனை பண்ணி சினிமாவில் ஆக்ட் பண்ணக்கூடிய துணை நடிகைகளை கொண்டுட்டு வந்து வச்சுதான் பரப்புரை பண்ணார் அவர் மிஸ்டர் ராதவ் அர்ஜுன். ஸோ அது மாதிரி நாங்கள் பண்ணலை. இப்போ பெண்கள் வந்து எங்கள் கட்சியில் இருக்க பெண்களும் சரி, மற்ற கட்சியில் இருக்க பெண்களும் அவங்க பண்ண தவறுகளை சுட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிங்கப்பெண் திட்டத்தில் இப்போ நீங்கள் வர்றீங்க உங்கள் ஆஃபீஸில் வீட்டிலேருந்து இங்கே வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் கூட வருவாங்களா? லேடி கான்ஸ்டபிள் சொல்லுங்க. சரி, இந்த திட்டத்தை எப்படி மாற்றி அமைத்தா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தை குறை சொல்லிட்டே இருந்தீங்க, இந்த திட்டத்தை எப்படி மாற்றி அமைத்தால் வெற்றி பெறும் அத சொல்லுங்க கொஞ்சம். இல்ல, அதாவது காவல்துறையில வந்து புறையோடி போய் இருக்கக்கூடிய அந்த அதிகார திமிரையும் லஞ்சத்தையும் ஒழிச்சாலே எல்லாம் சரியாயிடும். காவல்துறையில நேற்றுக்கு நடந்த ஒரு சமாச்சாரம்,
மதுரையில் இருக்காங்க. களக்காட்டில் ஒரு பிரச்சனை. களக்காட்டில் பிரச்சனைனா அவங்க லேண்டை வந்து அவங்க, அதாவது அண்ணன் தம்பி 3 பேர்த்துல வந்து ஒருத்தரை விட்டு விட்டு 2 பேர் அந்த இதை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இவருக்கு அது தெரிஞ்ச உடனே நான் அந்த முறைப்படி வாரிசு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து தாசில்தார் மூலியமா அந்த இது பட்டாவை மாற்றிட்டு அவருடைய லேண்டை சேல் பண்ணுறாரு. அதுக்கு அவங்க 2 பேரும் அப்ஜெக்ட் பண்ணி அதை அந்த சேலை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு அதிகமான கையூட்டை கொடுத்ததாகத்தான் தகவல். இல்லைன்னு சொன்னால் திருநெல்வேலியில், களக்காடு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலியில் இருந்து இனோவா காரை எடுத்துக்கிட்டு 2 கான்ஸ்டேபிள் மதுரையில் வந்து ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விசாரணை பண்ணணும், அப்படி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். எஃப்ஐஆரை வந்து இவங்கள்ட்ட காப்பி கொடுத்துருக்கணும். காப்பியை கொடுத்து கூப்பிட்டாவது போயிருக்கணும். இல்லை நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் இத்தனை மணிக்கு இங்கே வந்து ஆஜராங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லாமல் இதுவும் சொல்லாமல் இவங்க அந்த பெண்ணை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூர்னல் போகிறத கூட அலோவ் பண்ணாமல், வயசானவங்க, வயசு கம்மி இல்லை, அவங்க கிட்டத்தட்ட 60 வயதை கடந்தவங்க, அவங்கள வந்து இவ்வளவு இம்சப்படுத்தி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்கன்னா களி திங்க வச்சிரும் ஆச்சா பூச்சான்னு சொல்லி அந்த டிஎஸ்பியும் அந்த இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் மிரட்டி இருக்காங்க அந்த அம்மாவை. கடைசியில் எனக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் தகவல் வந்தது. அதுக்கப்புறம் நான் உடனே ப்ரைவேட் கேஸ் போட சொல்லிட்டேன். மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பிரைவேட் கேஸ் போட்டு கண்டிப்பா வரும். இது யார் இதெல்லாம் வந்தா முதலமைச்சர் பார்த்துட்டு இருப்பாரு. அதத்தான் இத முதலமைச்சர் பார்த்துட்டா இருப்பாரு. எல்லா ஆட்சி காலத்திலயும் இந்த மாதிரி அதான் எல்லா ஆட்சி எங்க ஆட்சியில நடந்துச்சுன்னு சொல்லித்தானே நாங்க அந்த மாதிரி காவல்துறை எல்லாம் நாங்க அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லித்தானே சொன்னாரு. சொன்னவரு இவரு இந்த டிஐஜி நான் சொல்லிட்டேன்ல, இந்த இது வந்து உண்மையா இல்லையான்னு திருநெல்வேலி லேண்ட் ஸ்கிராப்பிங் அந்த டிஎஸ்பியும் அந்த இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுங்க. விசாரிச்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்ப கேஸ் ஃபைல் ஆகும் போகுது. இது அந்த அரசுக்கு தானே கெட்ட பேர் வரும். தப்பு அதம்மா நான் என்ன சொல்றேன், தப்பு யாரு பண்ணாலும் அரசுக்கு தாம கெட்ட பேர் வரும், அவங்களுக்கு இல்ல. இவங்க லஞ்சம் வாங்காம லஞ்சம் வாங்கலைன்னு சொன்னாக்க அவங்க பேர்ல எஃப்ஐஆரே போடல. இந்த அம்மாவை அங்க உட்காத்தி வச்சுக்கிட்டு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கானுங்க. எஃப்ஐஆர் போட்டு கையெழுத்து வாங்கியிருக்கானுங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீ என்ன பண்ணிருக்கணும், எஃப்ஐஆர் போட்டு இல்லை நீ கூட்டி போயிருக்கணும், இல்லை நோட்டீஸ் ஆக கொடுத்துருக்கணும். எதுவும் இல்லாம உனக்கு அங்கிருந்து இனோவா கார் எடுத்துட்டு வர்றதுக்கு ஏது பணம், ஏதுமா பணம்? இனோவா காரை திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு வந்து ரிட்டர்ன் போறதுன்னா எவ்வளவு பணம் ஆகும், எவ்வளவு ஃபியூல் ஆகும்? இதெல்லாம் எங்க இருந்து வருது? போலீசாருக்கு வந்து அரசு உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க. ஏன்னா அனுபவம் இருக்கும் இல்லையா? எங்களுக்கு அனுபவம் தான். அதான் நான் தான் சொல்றேனே, இதெல்லாம் கையூட்டு வாங்கி நடக்கிற விஷயம் தான். கையூட்டு இல்லைன்னா அவனை நீ ஒரு கார் எடுத்து கொடுப்பாங்க, என் செலவுக்கு 1000-2000 கொடுப்பாங்க. சும்மா ஒரு காவலர் அங்க இருந்து 2 காவலர் இங்க வந்து போவாங்களா? இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இத வந்து இவர் முளையிலே கிள்ளணும். இவருக்கு வந்து அவர் வந்து ஒரு நடிகர்மா, அவருக்கு வந்து இந்த அரசியலை பத்தி எல்லாம் தெரியாது. பாவம் ஏதோ அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல உள்ள வந்தாரு. உள்ள வந்தவரு தூய்மையான அரசு சொல்றீங்க, அவருக்கு அரசியல் எதுவும் தெரியாது. இனிமே தான் கத்துக்கணும். ஆனா அவர் அவர் பக்கத்துல வச்சிருக்க ஆட்கள்லாம் எப்படி ஆட்களா இருக்காங்க? மலையவே சாப்பிடக்கூடிய மகாதேவன்களா இருக்காங்க. இப்போதான் அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஆராய்ச்சி செஞ்சு ஊழல் என்னென்ன நடந்திருக்குன்னு கொண்டு வந்துட்டு ஊழல்லாம் எந்த ஆட்சியில பாருமா. ஊழலை பத்தி பேசுற இவரு மணல் மாஃபியா, இது கிரானைட் மாஃபியா இவர் கூட வச்சிருக்காரு. அந்த மாஃபியாவை கூட்டிகிட்டு தான் டெல்லிக்கு போறாரு முதலமைச்சர் ஃப்ளைட்ல. அவங்க இது போறதுக்கு என்ன காரணம்? அவங்க எதுக்கு இதுல போகணும்? அரசு இதுல ஒரு மணல் மாஃபியாவும் ஒரு இது கிரானைட் மாஃபியாவும் எதுக்கு அதுல போகணும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இவரை வந்து மிஸ்கைடு பண்றாங்களா? முதலமைச்சரை வந்து மிஸ்கைடு பண்றாங்க. அப்ப மிஸ்கைடு பண்றது யாரு? மிஸ்டர் ராதவ அர்ஜுன். மிஸ்டர் ராதவ அர்ஜுன் வந்து அவருக்கு வந்து நிறைய அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. லாட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 5000 கோடி அவர் செலவு பண்ணியிருப்பாரு ராதவ அர்ஜுன். அப்ப அந்த 5000 கோடி அவர் எடுக்கணுமா இல்லையா? பொதுவாகவே அறுவடை பண்றாங்க. நீங்களும் செலவு பண்ணிருக்கீங்களா? எத்தனை 1000 கோடி? அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கவே இல்லை. எப்படி அப்படி இருக்கிறப்போ 5000 கோடி எப்படி செலவு பண்ணிருப்பாங்க? ஏமா அவங்க பரப்புரை வந்து ஒவ்வொரு பெண்கள் கூட்டம்லாம் வந்ததை, இந்த கூட்டம்லாம் அதான் வந்துச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மகளிர்கள்லாம் வந்தது, ஆண்கள்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த மணல் மாஃபியான்னு சொன்னேன்னு இவங்கெல்லாம் அங்கே ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து லாரியா ஏற்றி அனுப்பிச்சி விட்டது தான். சனிக்கிழமை ஒரு ஊர்வலம் போனார்ல, அதுக்கு எல்லாம் அங்கேருந்து 20 லாரி 30 லாரியில் வந்த கூட்டங்கள் தான்.
அதெல்லாம் ஏற்பாடு பண்ணதெல்லாம் அவங்க சரி, உங்களுக்கு வந்த கூட்டங்கள்லாம் தானாக மக்களாகவே விரும்பி வந்த கூட்டங்கள்? அது எங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், எங்க மாவட்ட செயலாளர் அவன் வண்டி எடுத்து கொடுத்துருப்பான், இல்ல வேன் அப்படியே எடுத்து மக்கள் தேர்தல்ல தோற்கடிச்சாங்க. மக்கள் ஏமா உங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து பணம் கொடுத்து இப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்த கூட்டம்னா மக்கள் எப்படி? மக்கள் அதுதான்மா அந்த சினிமா மோகன்டா. சினிமா மோகத்துல அவங்களே காசை கொடுத்து பேச வச்சானுங்களா இல்லையா? என் புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டே புருஷனை காட்டிலும் எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு பேசினாங்க. அந்த ஒரே ஒரு இதான் திரும்ப ஏமா ஒரு சோத்துக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான்டா பதம் பார்க்க முடியும். இது ஒண்ணு மட்டும் இல்லையே, இன்னொருத்தி கூட்டுறவங்க கூட 4 எப்படி எல்லா பெண்களும் வந்து தப்பு சொல்ல முடியுமா? எல்லா பெண்களையும் தப்பு சொல்ல முடியுமான்னு பெண்கள் ஓட்டு தானே அதிகமா விழுந்திருக்கு. பெண்கள் ஓட்டு தான் அதிகமா போயிருக்கு. அப்ப என்ன, பெண்கள் எல்லாம் அந்த சினிமா மோகத்துல மயங்குறாங்க. ரெண்டாவது அவருக்கு வந்து நேத்திக்கு வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. சரியா? மதுரையில வச்ச ஒரு யூடியூபரா அரெஸ்ட் பண்ணாங்க, மாரிதாச. அவர் மாரிதாஸ் என்ன பண்ணாரு, இவருக்கு டோப்பா வைக்கிறவன எல்லாம் வந்து ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவாரான்னு கேட்டாரு. அதுக்காக வந்து ஆதவ அர்ஜுன வந்து இவர் சொன்னாரு, பிரிட்டோங்கிறது வந்து அவருடைய ஒய்ஃபுக்கு தாய் மாமா, அவர் தான் வந்து இந்த மாதிரி கடத்தல் வியாபாரங்கள்லாம் பண்ணுறாரு. இப்போ இவர்கிட்ட 17 துறைமுகங்கள்லாம் இருக்குது, அந்த துறைமுகங்கள் வழியாக அவருக்கு கடத்தல் வேலை ஈஸியாக நடக்கும் அப்படின்னு அவர் ஏதோ பேசுனா அதை வந்து முறைப்படி காவல் நிலையத்தில் அழைச்சி அது என்னன்னு விசாரணை பண்ணலாம். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் கொடுங்கன்னு கேட்கலாம். அதை விட்டுவிட்டு உடனடியாக எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுங்கிறது. ஆனா அமைச்சர் கீர்த்தனா அவர்களை வந்து ஏஐ மூலமா ஏதோ விமர்சனம் பண்ணாருன்னு தான் கைதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏமா ஏஏ மூலியமா என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுமே வந்து உடனே எல்லாம் வலிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பேசிச்சு. இதெல்லாம் தவறான தகவல்களை பரப்புரை பண்றதுங்கிறது வந்து தப்புடாக்கண்ண. எப்பயுமே வந்து கீர்த்தனா பேர்ல எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிரியம்தான். சரி, நம்ம பொண்ணு வந்திருக்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதனுடைய இப்ப கூட இன்னும் வெளிநாடு போயிருக்காங்க, இப்ப இந்தியாவில் இல்லை. அவங்க ஏதோ மறுபடியும் இவங்களையெல்லாம் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ போகட்டும். அவங்க வந்து படித்த பொண்ணு, நல்ல திறமையான பொண்ணு தான். ஆனால் எடுத்தோம் கவுத்தோம் பேசக்கூடாது. நீங்கள் அரசியலில் இப்போ எது வேணாலும் பேசிடலாம். ஆட்சிக்கு வந்த பின்னாடி அப்படியெல்லாம் பேச முடியாது. வாயை திறக்கிறாரா முதலமைச்சர்? சொல்லுங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, ஏதாவது வாய் திறந்து ஏதாவது பேசுறாரா? பேசாட்டா என்ன, அவர் வந்து மக்களுக்கான திட்டங்களை அறிமுகம் செஞ்சுட்டு இருக்காரு, மக்களுக்கு நல்லது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அதனால வாயை திறக்கல. யோசிச்சுட்டே இருந்தா போதுமா? வாயை திறந்து செயல்படுத்திட்டு இருக்காங்களே திட்டங்கள். என்ன திட்டங்களை செயல்படுத்தினாரு? எல்லாமே செயல்படுத்துற திட்டங்கள். நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் 25 மாநகராட்சிகள்ல 24 மணி நேரமும் 7 நாட்களும் குடிநீர் வழங்கணும், எல்லா இதையும் செயல்படுத்தணும் அப்படின்ட்டு. இங்க பாருமா, இது ட்ரை சீசன். இப்போ ஏதோ இவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள்ல இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ இன்னைக்கு மழை பெய்யுது, அதனால அந்த ஏரியாக்கள்ல எல்லாம் வாட்டர் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நமக்கு இப்போ முல்லை பெரியார் ஏரியால எல்லாம் நல்ல மழை இருக்கு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லா மழை இருக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, களக்காடு அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து மழை பெஞ்சிருச்சு. அங்கேயும் வாட்டர் கிராசிட்டி வராது. இப்போ இந்த இதில் வந்து நமக்கு வந்து கோயம்புத்தூரில், பொள்ளாச்சியில், சேலம் அந்த ஏரியாலையும் கொஞ்சம் மேட்டூர் டேம் அந்த ஏரியாலையும் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் மேட்டூர் டேமுக்கு தண்ணி வரல. மேட்டூர் டேம் வந்து கடந்த 5 ஆண்டு காலமாக நம்ம வந்து 12ஆம் தேதி, இந்த மாதம் 12ஆம் தேதி விவசாயத்துக்காக குறுவை சாகுபடிக்காக நம்ம தண்ணி திறந்து விட்டோம். அப்போ திறந்து விட்டா தான் அவங்க நாற்று பாவுறது, வைக்கிறது இதெல்லாம் ஒரு கண்ணோ 2 கண்ணோ திறப்பாங்க. நாற்றெல்லாம் பாவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாற்று நடும்போது மறுபடியும் தண்ணி திறந்து விடுவாங்க. இது வழக்கமாக இருந்தது. ரெண்டாவது வந்து எல்லாமே வந்து 70-75 அடிக்கு மேலே தான் தண்ணி இருந்துக்கிட்டே இருந்தது. பட் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அங்கே பல்ல இழுச்சுக்கிருச்சு. இப்போ 79 அடி தான் இருக்குது நீர், 90 அடிக்கு மேல இருந்தாதான் திறக்க முடியும். மேட்டூர் டேமை வந்து குறுவை சாகுபடிக்காக அவங்க திறந்து விடல. பட் ஆனா வந்து இந்த 5 ஆண்டு காலமா நம்ம குறுவை சாகுபடிக்கு நம்ம திறந்து விட்டுருந்தோம். விவசாயம் செழிச்சிருந்தது. ஸோ இவங்க வந்த உடனே அதுவே வந்து இவங்களுக்கு டாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கு மேட்டூர் டேம். ஆகையினால பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு வந்து பண தேவை இல்லை தான். யாருக்கு? முதலமைச்சருக்கு தேவையில்லை. ஆனால் முதலமைச்சர் வந்து நான் அரசு கஜானாலேருந்து கால்னா காசு செலவு பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் இங்கேருந்து டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்கறதுக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி போயிருக்காரு.
யோசிச்சு பாருங்க. 50 கோடி செலவு பண்ணி பிரதமரை பார்க்கணுமா, இல்ல வெறும் 25 அதிகாரி ஒருத்தர் கூட அவருடைய பிஏ போலாம், அவருடைய செக்யூரிட்டி 50 கோடின்னு எதை வச்சு சொல்றீங்க? 50 கோடி தான். எல்லாம் இப்ப அவங்க அந்த ஃபிளைட்டு தனியார் ஃபிளைட்டை தானே வாடகைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இது எல்லாம் போட்டாங்க, என்னென்ன ரேட்டு வந்துருச்சு எல்லா ஊடகத்திலையும் போட்டான். ஸோ ஆகையினால இவங்க வந்து ஒரு நம்ம இப்போ பிஸ்னஸ் கிளாஸ்ல போனாலே வந்து மிஞ்சி போனாக்க அவர் 1,00,000 ரூபாய்க்குள்ள தான் வரும் போக வர்றதுக்கு. இன்னும் அவங்க கூட வந்து அவருக்கு செக்யூரிட்டி ஒருத்தரை வச்சுக்கிடலாம், அவருடைய பிஏ போடலாம், இல்லை அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட கூட்டிகிட்டு போகலாம். இப்படி போனால் கூட 1,00,000 ரூபா தான் வரும் போக வரவே, இல்லை 2,00,000 ரூபா கூட ஆயிட்டு போகுது. ஆனால் 50 கோடி ரூபா நம்ம பணம் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க காலத்தில் 50 கோடி செலவு. இது இந்த மாதிரி என்னைக்காவது இது வந்து திட்டமிட்டு பரப்பி விட்டதா கூட இருக்கலாம் இல்லையா? 50 திட்டமிட்டெல்லாம் கோடி பரப்பல. இங்கிருந்து போனது போயிட்டு வர பொய் டெல்லிக்காக பேசாதம்மா. 50 கோடி ஆகுமா? இப்போ ஆகுமான்னு இப்படி கற்பனை பண்ணி பாரு. தனி விமானத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா விமானத்துக்கு கட்டணம் யார் சும்மா தருவானா? தனியார் விமானம் அது வாடகை தான். இப்போ இதுக்கு முன்னாடி எங்க சிஎம் எல்லாம் போனார்ல, அவர் போனதெல்லாம் இந்த மாதிரி வந்துச்சா? அவருக்கு எத்தனை கோடி ஆச்சு? அவருக்கு எத்தனை கோடி இல்ல, தெற்கோடி தான். கவலைப்படாத. அவங்க எல்லாம் பிசினஸ் கிளாஸ்ல போய் வந்தாங்க, யாரும் தனி விமானத்துல எல்லாம் பறக்கல, புரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாம் பிசினஸ் கிளாஸ்ல போனாங்க வந்தாங்க, அவ்வளவுதான். அதுவே கூட அவங்க குடும்பத்துல கூட்டிட்டு போலான்னு முதலமைச்சருக்கு அவங்க துணைவியார் கூட போலான்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா அதுக்கே வந்து எல்லாம் இது பண்ணாங்க, லண்டன் போனப்ப சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பணத்தையும் அவங்க கட்டிட்டாங்க. அவருடைய பையன் வந்து கட்டிட்டாரு பணத்தை, அதனால அரசு கஜானாவுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் அதெல்லாம் அப்பயே இதெல்லாம் வந்துருச்சு. பணத்தை கட்டி ரசீதெல்லாம் வந்துருச்சு ஊடகத்துல. இன்னும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னும் 3 மாசத்துல யாரும் குறை சொல்லாத அளவிற்கு, கேள்வி கேட்காத அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரவேற்போம், சந்தோஷம். நல்லா இருந்தா ஏமா நாடு நல்லா இருக்கணும்னு தானே நம்ம பாடுபடுறோம். நாடு நல்லா இருக்கட்டும், மக்கள் நலம் பெறட்டும். வாழ்த்துக்கள்.